இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கோம். சிமெண்ட் ஒர்க்லேயே தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்காண்டி வேறு எதுவுமே பண்ணலாங்க. பெயிண்டிங் ஃப்ரண்டில் வந்து பட்டி வந்துடுங்க உங்களுக்கு. எலிவேஷன் ஃபுல்லாகவே பட்டி வந்துடும். ஒரு எக்ஸ்யூவி கார் பார்க் பண்ணலாங்க, ஒரு பைக் விடலாம். இது வந்து மேற்க பார்த்த சைட்டுங்கிறதுனால நம்ம வந்து வடக்க பார்த்து மெயின் டோர் வச்சுருக்கோங்க. மெயின் டோரே பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் கூட நிலவு தாங்க விட்டுருக்கோம். இந்த வீட்டில் நம்ம விண்டோ எல்லாமே வுட்டில் தான் கொடுத்துருக்கோங்க. எலிவேஷனுமே நல்லா கிராண்டாக தாங்க இருக்கும். முன்னாடி பட்டி பார்த்து அதுக்குள்ளே பெயிண்ட் நம்ம கொடுக்கறதுல இன்னும் நல்லா குவாலிட்டியாக வந்துடுவோங்க. இந்த வீடை சுற்றி மணலுமே இது நல்ல மணலுங்க. இந்த ஏரியாவில் கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்தில் தாங்க. சித்ரா ஏர்போர்ட்டு இதிலேருந்து கிட்ட தாங்க இருக்குது. அவினாஷ் ரோடும் இதிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். இந்த சைட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்தில் தாங்க இருக்குது. சூலூரில் ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஏர்ஃபோர்ஸில் இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தாங்க இந்த இது வந்து இருக்குது. இந்த சைட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அதுபோல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது. ஆர்விஎஸ் காலேஜ்லாம் இதுலேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது. அதுபோல் திருச்சி ரோடு இதுலேருந்து ஒரு 500 மீட்டர் தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து இங்கேருந்து சித்ரா ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம 50 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாங்க. இதுல இருந்து அவினாஷ் ரோடு பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க. இதாங்க இந்த வீட்டில் உள்ள கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 8ங்கிற அளவுல பிளான் பண்ணியிருக்கோங்க. ஃபுல்லாவே கிச்சன் டாப் வந்து எல்லாமே கிரானைட் வந்துருங்க. இந்த இது வந்து ஹாலுங்க. ஹால்னு வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 16. இதுல ஒரு 8 அடிக்கு நம்ம கொடுத்துருக்கோங்க. இதுல வந்து டிவி யூனிட் வந்துருவாங்க. கீழே வந்து ஒரு பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 16ங்க. அதுலயே நம்ம ஒரு அட்டாச் பாத் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அது போக பால்கனி ஏரியா வருதுங்க. மேல ஸ்டெப்பு கீழே வந்து வெண்டிலேட்டர் நம்ம கொடுத்துருக்கோங்க. இதுல மேல வந்து நம்ம வந்து டஃப் அண்ட் கிளாஸ் ப்ரொவைட் கொடுத்துருவோங்க வெண்டிலேட்டருக்காண்டி. கரண்ட் இல்லைனாலும் நம்மளுக்கு வீடு வந்து எப்பவும் பிரைட்னஸா இருக்கும். விண்டோ எல்லாமே நம்ம வந்து வுட்ல தான் கொடுத்துருக்கோங்க இந்த சைட்ல. இது ஒரு பெட்ரூமுங்க. 16க்கு 8ங்கிற சைஸ்ல இருக்கு. இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க. இப்பவுமே எதுக்கு நாங்க ஃபினிஷ் பண்ணாம வச்சிருக்கோம்னா கிளைண்ட்டுக்கு விருப்பப்படி டைல்ஸ் பெயிண்ட் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. அந்த ஒரு காரணத்துல தான் நம்ம இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள ஏரியாங்க. மேல இருந்து பாருங்க, சுத்தி எல்லாமே வீடா தான் இருக்குங்க. இந்த வீடு 3 பெட்ரூம் இருக்குங்க. 3 பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. இந்த வீட்டில் இன்னும் என்னென்ன வேலை பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை, பெயிண்டிங் வேலை மட்டும் தாங்க பெண்டிங் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% லோன் நாங்களே பண்ணி கொடுத்துடலாங்க. இதோட மொத்த பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 67 லட்சம் தாங்க.